Have a stupendous day, dear children. Today from your Standard 7 Physics, Term 1, we'll continue with the Unit 1 Measurement, Part 3. In our last video, I discussed about two derived units, area and volume. Today, we'll learn another derived unit named density. To know, first try to guess the answer. Okay, take a water in a beaker. Look here, they have given a water in a beaker and you have to drop one iron ball. This is one iron ball and a cork. What do you observe? The iron ball sinks. Sinks na kila mulugiru and the cork floats. Do you know why? Why this happens? Yeah, iron ball sink agadu, cork float agadu, because iron ball is heavier and cork is lighter. This has less weight, iron ball has more weight and cork has less weight. Then think of another situation. See, look here. Drop a coin, copper coin and a piece of wooden log. ஒரு உடன் பீஸையும் ஒரு காயினையும் 1 rupee 2 rupee காயினையும் ட்ராப் பண்ணுங்க வாட்டரில். வாட் ஹேப்பன்ஸ்? காயின் சிங்க் ஆயிரும். இதே ஹெவியாக இருக்கிற உடன் லாக் வந்து ஃப்ளோட் ஆகுது. வை திஸ் ஹேப்பன்ஸ்? லைட்டாக இருக்கிற காயின் சிங்க் ஆகுது. வை ஹெவியர் உடன் லாக் ஃப்ளோட்ஸ். வை திஸ் ஹேப்பன்ஸ்? டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் we have to learn the concept of density. Only if you understand density we will be able to know. Now we'll see one activity, activity 4. Activity 4, you have to take a piece of iron and a piece of wooden log of same mass. அதோட weight வந்து 1 kg இருக்கணும். அதோட mass சேம் மாஸ் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் அயனும் ஒரு பீஸ் ஆஃப் வுட்டும் எடுத்துக்கிறீங்க. இதில் எதுக்கு நிறைய வால்யூம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வால்யூம்னா ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்பேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கிபை பண்ணுதோ அதுதான் வால்யூம். ரெண்டுமே 1 kg தான். ஸோ வுட்டுக்கு தான் நிறைய வால்யூம் இருக்கும். வை? பிகாஸ் வுட்டு வந்துட்டு லெஸ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு லூஸ்லி பேக்ட். பிகாஸ் இட் இஸ் லூஸ்லி பேக்ட். உங்கள் ஆக்டிவிட்டியில் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், wood has more volume because it is loosely packed. Second, B option, B activity 4ல B டாபிக் பாருங்கள். டேக் அயன், அதே மாதிரி அயன் பிளாக் எடுத்துக்கிறோம், உட்டன் பிளாக், அது ரெண்டுக்கும் சேம் சைஸாக எடுத்துக்கிறோம். இதில் எதுக்கு நிறையா வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சைஸ்னால் வால்யூம் பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. சேம் சைஸ் அப்படின்னா இதோட வால்யூமும் ஈக்குவல். இதில் யாருக்கு நிறையா மாஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாஸ்னால் வெயிட். அயனுக்கு நிறையா வெயிட் இருக்குமா வுட்டுக்கா? அயனுக்கு தான் நிறையா மாஸ் இருக்கும். வை? பிகாஸ் த மாலிக்யூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட். பாருங்கள், இந்த சேம் பீஸ் ஆஃப் வுட்டுக்கும் சேம் பீஸ் ஆஃப் அயனுக்கும், அயனில் வந்து நிறையா பார்ட்டிகல்ஸ்லாம் க்ளோஸ்லி பேக்ட் ஆகிருக்கும், இதில் ஸ்கேட்டர்டாக பேக்ட் ஆகிருக்கும். அதனால யூ வில் பி ரைட்டிங் த ஆன்சர். வுட் ஆக்கிபைஸ் மோர் வால்யூம் அண்ட் இட் இஸ் லைட்டர் தேன் அயன் பிளாக். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? உடன் பிளாக் எப்படி இருக்குது? நிறையா வால்யூம், நிறையா ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுது வுட்டு. ஆனால் இது எப்படி இருக்கான்? லைட்டர் தேன் அயனை விட கம்பேர் பண்ணும்போது லைட்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி வாட் வி அண்டர்ஸ்டாண்ட்? உடன் பிளாக் ஆக்கிபைஸ் மோர் வால்யூம், நிறையா ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுது வுட்டு அயன் பாலை விட. ஆனால் வுட்டு வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அயன் பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லைட்னஸும் ஹெவினஸ் ஆஃப் த பாடி எதை டிபெண்ட் ஆகிருக்கு? இஸ் டியூ டு டென்சிட்டி. டென்சிட்டினால தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட்டாகவும் ஹெவியராகவும் இருக்குது. இப்போ நம்ம டென்சிட்டினா என்னென்னு பார்ப்போம். நிறையா மாஸ், ஒரு சேம் வால்யூம் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸில் சேம் வால்யூம் வந்து சேம். இதில் நிறையா மாஸ் போடுறோம். ஒன்றில் நிறையா மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பேக் டுகெதராக இருக்குது. அப்படின்னா சேம் வால்யூமில் மோர் மாஸ் வந்து நிறையா பேக் பண்ணால் அதுக்கு வந்து கிரேட்டர் டென்சிட்டி கிரேட்டராக இருக்கும். அதனால தான் அயன் பிளாக்குக்கு மோர் மாஸ் இருக்குது. நிறையா மாஸ் இருக்கிறதுனால அதுக்கு நிறையா டென்சிட்டி இருக்குது. வேறஸ் உடன் பிளாக்குக்கு வந்து
less mass, closely packed அங்கங்க தான் இருக்கும். So less density, so it is lighter than iron. Now we'll come to the definition. This is one of your 2 mark. You should write in your subject note. What define density? So இங்கிருந்து இது வரைக்கும் எழுதுவீங்க, அப்புறம் இந்த ஃபார்முலா எழுதுவீங்க. So what is density? ஒரு யூனிட் வால்யூம் 1 மீட்டர் கியூப். இந்த யூனிட் வால்யூம் இந்த மாதிரி 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் இந்த மாதிரி இருக்கிற 1 யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் கண்டெயின் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் டென்சிட்டி. So what is density? Density of the substance is defined as the mass of the substance. எவ்வளோ mass contained எங்கே இருக்குது? In unit volume, that is 1 meter cube. So this is the definition for density. So நம்ம மாஸை mன்னு represent பண்ணுறோம், வால்யூமை vன்னு represent பண்ணுறோம். So what is the formula? Density D equal to mass m by volume v. That is D equal to m by v. Till here you will be writing for the 2 mark, density 2 mark. Now we'll see the unit for density. We know that mass is represented as m வந்து கிலோகிராமில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், வால்யூம் வந்து மீட்டர் கியூபில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி வந்து கிலோகிராம் per மீட்டர் கியூப். another unit is that CGS unit. Cனா சென்டிமீட்டர், Gனா கிராம், Sனா செகண்ட். ஸோ சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அந்த யூனிட்டில் எப்படி டென்சிட்டியை மெஷர் பண்ணுவாங்கன்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டி மெஷர் பண்ண 2 சிஸ்டம் இருக்குது, 2 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம படிக்கணும். ஒன்று வந்து SI யூனிட்டில் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது, CGS சிஸ்டமில் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் எல்லா மெட்டீரியலுக்கும் டென்சிட்டி இருக்கும், ஆல் 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்கும். எந்த மெட்டீரியலுக்கு ஹையர் டென்சிட்டி இருக்கோ அந்த மெட்டீரியலில் டென்சர் அப்படின்னு சொல்கிறோம், எந்த மெட்டீரியலுக்கு லோவர் டென்சிட்டி இருக்கோ அந்த மெட்டீரியலில் ரேரர் அப்படின்னு சொல்கிறோம். டென்சர், ரேரர். தே ஹவ் கிவன் அ டேபிள், காமன் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு சர்டன் சப்ஸ்டன்சஸோட டென்சிட்டியை கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் டேபிள் அண்ட் த வேல்யூஸ் ப்ராப்பர்லி. ஃபஸ்ட்டு ஏர், கேஸ்னா ஏர். ஏரில் 1.2 கிலோகிராம் per மீட்டர் கியூப். இருக்கிறதுலே லைட் ரேர் அப்படின்னா ஏர் தான், ஏன்னா அதுக்கு ரொம்பவே லெஸ் டென்ஸ் தான் இருக்குது, 1.2. லிக்விடில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிக்விட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கெரோசின், வாட்டர், மர்க்குரி. கெரோசினுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான டென்சிட்டி 800, வாட்டருக்கு 1000, மர்க்குரிக்கு 13,600. ஸோ எதுக்கு நிறையா வெயிட் இருக்கோ அது என்ன ஆகும், டென்சிட்டி நிறையா இருக்கிறது இமர்ஸ் ஆயிரும். 2 சப்ஸ்டன்ஸ் 2 லிக்விட் எடுத்துக்கிறோம், ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று வந்து மர்க்குரி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதிகமாக ஹெவியராக இருக்கிற லிக்விட் வந்துட்டு மர்க்குரி வந்துட்டு கீழே சிங்க் ஆயிரும். எதில், வாட்டரில். ஸோ வாட்டரில் மர்க்குரி போட்டால் மர்க்குரி வந்து கீழே இமர்ஸ் ஆயிரும், உள்ளே போயிடும். இதே வாட்டர் மேலே கெரோசின் போட்டோம்னா என்ன ஆகும், கெரோசின் வந்து எப்படி இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால மேலே ஃப்ளோட் ஆகும். மர்க்குரி சிங்க் ஆகும் வாட்டரில், இது கெரோசின் ஃப்ளோட் ஆகும். நெக்ஸ்ட்டு சாலிட்ஸில் பார்த்திங்கன்னா வுட், அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸும் ஈஸியாக வரும். இருக்கலையே ரேரர் வந்துட்டு வுட்டு தான், லைட் வெயிட் வந்து வுட் 770 கிலோகிராம் per மீட்டர் கியூப் தான் இருக்குது. வுட்டுக்கு அப்புறம் அலுமினியம், வுட், அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியம் 2700, அயன் 7800, காப்பர் 8900, சில்வர் 10500, கோல்டு 19,300. Now they have given one problem. 1 kg of iron and gold எடுத்துக்கிறோம். அயனோட டென்சிட்டி பாருங்கள் 7000, ஒரு சேம் மாஸ் இருக்கிற சேம் மாஸ் வந்து சேம். அயனோட டென்சிட்டி வந்துட்டு 7800, கோல்டோட டென்சிட்டி வந்து 19,300. இதில் யாருக்கு வந்து வால்யூம் நிறையா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. Now we'll move on to the sum. See, density of iron 7800, density of gold 19,300, ரெண்டுக்குமே சேம் மாஸ் இருக்குது. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். ஸோ நம்மளுக்கு வால்யூம் வேணும் அப்படின்னா வால்யூம் இங்கே போயிடும், டென்சிட்டி கீழே வந்துடும். ஸோ வால்யூம் இங்கே போயிடுச்சு, டென்சிட்டி கீழே வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுக்குமே மாஸ் 1 தான், அதனால் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1/d. ஸோ டினா அயனுக்கு டென்சிட்டி வால்யூம், அயனோட வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இதில்
எப்பயுமே வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு, டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கீழே டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, கம்மியாச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் கம்மியாகும். ஸோ நம்மளோட கேஸில் யாருக்கு நிறையா வால்யூம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம்னா என்ன? வால்யூம் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கணும். இது ரெண்டில் யாருக்கு டென்சிட்டி கம்மி? 7800 19300 7000 தான் கம்மியான நம்பர். ஸோ அயனுக்கு தான் டென்சிட்டி கம்மி. அதனால் அயனோட வால்யூம் எப்படி இருக்கும்? ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இட் ஆக்கிபைஸ் மோர் ஸ்பேஸ். ஸோ டென்சிட்டி கம்மியான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அயனுக்கு தான் கம்மியான டென்சிட்டி இருக்குது. அயன் ஹேஸ் மோர் வால்யூம். அதனால் பிகாஸ் இட் இஸ் ரேரர் தேன் கோல்டு. கோல்டை விட ரேரர். இதே தான் வை வுட் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். வுட் ஏன் ஃப்ளோட் ஆகுது? வுட்டோட டென்சிட்டி வந்து 7070. வாட்டரோடது பார்த்திங்கன்னா 1000. ஸோ வுட்டு வந்து லைட் வெயிட்டு. வாட்டர் விட கம்பேர் பண்ணும்போது வுட்டு வந்து லைட் வெயிட்டு. அதோட டென்சிட்டி வந்துட்டு கம்மி. அதனால் வுட்டு ஃப்ளோட் ஆகுது. திஸ் ஆல்சோ யூ வில் பி ரைட்டிங் இன் யோர் சப்ஜெக்ட் நோட். Another important thing, look here carefully. Mercury வந்து 13600. இருக்கிற எல்லா மற்ற சாலிட்ஸ், இங்கே கொடுத்துருக்க மற்ற சாலிட்ஸ் சில்வரை விடவும், காப்பரை விடவும், அயனை விடவும், அலுமினியமை விடவும் எது ரொம்ப அதிகம்? Mercury ரொம்ப ஜாஸ்தி ஆன டென்சிட்டி இருக்குது. ஓகே, now we'll solve some problem. சாலிட் சிலிண்டரோட மாஸ் வந்து 280. மாஸ் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் கேட்குறாங்க. நம்மளுக்கு டென்சிட்டியோட ஃபார்முலா தெரியும், மாஸ் பை வால்யூம். மாஸ் 280 கிலோகிராம், வால்யூம் 4. ஸோ டிவிஷனில் போட்டிங்கன்னா 70. யூனிட் வந்து டென்சிட்டியோட யூனிட் இங்கே கிலோகிராம் மீட்டர் கியூப் இருக்குது, அதனால் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அ பாக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அயன். அயனோட டென்சிட்டி நம்மளுக்கு தெரியும் 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதோட மாஸ் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டென்சிட்டி D = மாஸ் பை வால்யூம். நம்மளுக்கு என்ன வேணும்? மாஸ் வேணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். டென்சிட்டியும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ வால்யூம் நம்மளுக்கு தெரியும் 125. ஸோ டென்சிட்டி 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டேபிளில் look at the டேபிளில் அயனோட மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? டிவைடட் பை 1000. டிவைடட் பை 100. 1000. ஸோ யூ கெட் 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அதனால தான் 7.8. ஸோ இதில் கிடைக்கிற வேல்யூவோட ஆன்சர் வந்துட்டு கிராம்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அ ஸ்பியர் இஸ் மேட் ஃப்ரம் காப்பர். காப்பரோட டென்சிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 8900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ் வந்து 3000. வால்யூம் கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டி D = மாஸ் பை வால்யூம். வால்யூம் கேட்குறாங்க, வால்யூம் இங்கே போயிடும், டென்சிட்டி இங்கே வந்துடும். ஸோ வால்யூம் = மாஸ் பை டென்சிட்டி. மாஸோட வேல்யூ 3000, டென்சிட்டியோட வேல்யூ 8900. டிவிஷனில் போட்டோம்னா 0 0 கெட்ஸ் கேன்சல். 30/89, தட் இஸ் 0.34 மீட்டர் கியூப். ஏன்னா இங்கே மீட்டர் கியூப் தான் கொடுத்துருக்காங்க யூனிட். ஸோ இதுதான் இந்த டேபிள் ஞாபகிச்சிட்டிங்கன்னா பி சிம்பிள். D = மாஸ் பை வால்யூம். ஸோ இந்த D = மாஸ் டிவைடட் பை வால்யூம். இந்த ஒன்று ஞாபகிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். Now we'll go to the homework part. First one, density of mercury oda value எழுதிக்கிறீங்க 13600 kilogram per meter cube. Density of gold எழுதிக்கிறீங்க 19300 kilogram per meter cube. Unit of density ரெண்டு யூனிட்டும் எழுதணும், kilogram per meter cube or gram per centimeter cube. Fourth one, water is to kerosene whereas dash is to aluminium. வாட்டரும் கெரோசனும் எப்படி டென்சிட்டி வைஸ் கேட்குறாங்க. இது வாட்டரும் கெரோசனும் லிக்விடு. இதில் வாட்டர் ஹெவியராக கெரோசினா? வாட்டர் தான் ஹெவியர், கெரோசின் லைட்டர். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சைடு ஈக்குவல்.
ஸோ சாலிட்ஸில் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் லைட்டர், அலுமினியம் விட அதிகமாக இருக்கிற ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ். அயன் எழுதலாம், இங்கே காப்பர் எழுதலாம், சில்வர் எழுதலாம், கோல்டு எழுதலாம். ஓகே, 5th ஒன் பாருங்கள், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் லோவஸ்ட் டு ஹையஸ்ட். ஸோ இதில் சிசி அப்படிங்கிறது கியூபிக் சென்டிமீட்டர், அதுதான் ஸ்மாலஸ்ட் யூனிட்னு சொன்னேன். சிசியில் கம்மியான நம்பர் 10. ஸோ 10 ஃபஸ்ட் எழுதிக்கிறீங்க, 10 சிசி. அதுக்கப்புறம் 100 சிசி. அதுக்கப்புறம் லிட்டர் பெருசு, லிட்டரில் 1 லிட்டர். அதுக்கப்புறம் இருக்கலையே பெருசு 10 லிட்டர். ஸோ வில் பி ரைட்டிங் ஹியர். இங்கே சர்டன் சப்ஸ்டன்சஸ் ஓட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி கொடுக்காம அதோட நேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன். ஸோ லுக் அட் த டேபிள். காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன். ஃபஸ்ட் காப்பர் கொடுத்துட்டாங்க, அலுமினியம், கோல்டு, அயன். ஸோ இதில் எது ரொம்ப கம்மி? அலுமினியம். ஸோ ஃபஸ்ட்டு அலுமினியம் எழுதணும், அதுக்கப்புறம் அயன் எழுதணும், அதுக்கப்புறம் காப்பர், அதுக்கப்புறம் கோல்டு. அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு. சி லுக், அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு. இந்த ஆர்டரில் எழுதணும். Define density. I already said while teaching, density of a substance is defined as the mass of the substance contained in 1 meter cube அப்படின்னு ரைட் பண்ணோம். 7th one, 2 spheres இருக்குது. இது எல்லாமே உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணோம். 2 spheres have equal mass and volume in the ratio. 2 ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இங்கே டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்பியர், இது செகண்ட் ஸ்பியர். அதோட வால்யூம்னா ஸ்பேஸ் ஆக்கியபைட். இது வந்து 2, ஃபஸ்ட் ஒன் 2 டைம்ஸ் இருக்கான் தேன் த செகண்ட் ஸ்பியர். அதனால செகண்ட் ஸ்பியர் குட்டியாக ட்ரா பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஸ்பியர் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணுங்கள். அதோட மாஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ m1 ஈக்குவல் டு 1, m2 ஈக்குவல் டு 1. டென்சிட்டியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா டின்னு சொல்லலாம், இல்லைன்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ டென்சிட்டியோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஈஸ்டுன்னு போட்டால் தான் ரேஷியோ. ஸோ density 1 is to density 2. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். m1 ஃபஸ்ட்டு ஸ்பியரை டினோட் பண்ணுறதுனால கீழே நான் 1 போட்டிருக்கேன். m1 v1, m2 v2. ஸோ m1 m2 ரெண்டோட வேல்யூவும் 1. ஸோ அதனால் நியூமரேட்டரில் 1 1 போட்டுக்கிறீங்க. கீழே டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து 2, அதனால் கீழே 2, இங்கே 1. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 1, 2 into 1 2. ஸோ நம்மளுக்கு டென்சிட்டியோட வேல்யூ 1:2 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு இதெல்லாம் ரைட் பண்ணிவிட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரைட் பண்ணிக்கிறீங்க. 2 ஸ்பியர் கொடுத்துருக்காங்க ஆஃப் சேம் சைஸ் ஆர் மேட் ஆஃப் காப்பர் அண்ட் அயன். என்னென்ன மெட்டீரியலான காப்பர்னாலையும் அயன்னாலையும் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் வந்து சேம். சைஸ் சேம்னா என்ன சொல்லியிருக்கேன்? வால்யூம் ரெண்டும் சேம். சைஸ் ரெண்டும் சேம்னா வால்யூம் ரெண்டும் சேம். இந்த ஸ்பியரும் ரெண்டும் சேம் சைஸில் இருக்குது. அதனால் அதோட வால்யூம் வந்து சேம், ஈக்குவல். என்ன கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி ஆஃப் காப்பர் கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி ஆஃப் அயன். இது அயன் ஐன்னு போட்டுக்கோங்க, இந்த சி வந்து கீழே போட்டுக்கோங்க. ஸோ கிவன் அப்படின்னு போட்டு டென்சிட்டி ஆஃப் காப்பர், டென்சிட்டி ஆஃப் அயன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சேம் சைஸுங்கிறதுனால வால்யூம் ஆஃப் காப்பர் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அயன் ஸ்பியர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் தேர் மாசஸ். மாஸோட ரேஷியோ, அதாவது mc is to mi. டு ஃபைண்டுன்னு போட்டு இது எழுதினாலும் சரி, இந்த சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, மாஸோட ரேஷியோ. How we will find? We know the formula for density. Mass equal to density into volume. So mass, copper oda mass is to iron oda mass. So what is the formula? mc க்கு பதிலா எல்லாத்துக்கும் d. m mass வந்துட்டு density volume, d யும் v யும், dc vc. இது காப்பர்னால, இது அயன்னால di vi ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே நடுவில் ஈஸ்டூ இருக்குது. இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்? vc ஈக்குவல் டு vi. அதனால் இது டோட்டலாக vன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே vcக்கு பதிலாக v போட்டுட்டோம். dcக்கு பதிலாக டென்சிட்டியோட காப்பரோட டென்சிட்டி 8900 கொடுத்துருக்காங்க, அயனோட டென்சிட்டி 7800 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். பென்சிலில் கேன்சல் பண்ணுங்கள், இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ வி கெட் 89:78. ஸோ கடைசியாக இதை சால்வ் பண்ணோன்னா இது 1 டைம், 78 டேபிளில் 1 டைம், இது 1.14 டைம்ஸ்.
So the ratio of masses of copper and iron are 1.14:1 அப்படின்னு ரைட் பண்ணணும். Next problem, a liquid having a mass of 250 gram fills a space of 1000 cc. Mass கொடுத்துட்டாங்க, volume கொடுத்துட்டாங்க. Fills a space, fillsனா அதோட volume. Volume வந்து 1000 cc கொடுத்துட்டாங்க. இது gram centimeter cube or cc. அதோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். டென்சிட்டியோட வேல்யூ என்ன? மாஸ் பை வால்யூம். மாஸ் கொடுத்துட்டாங்க 250 டிவைடட் பை வால்யூம் கொடுத்துட்டாங்க 1000. 0 gets cancelled. So the answer is 0.25 gram per cubic centimeter or cc. So answer is density of liquid equal to 0.25 gram per cc. The last one, fifth one, a sphere of radius 1 centimeter is made from silver. மாஸ் ஆஃப் ஸ்பியர் கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி ஆஃப் சில்வர் கேட்குறாங்க. பையோட வேல்யூ இது எடுத்துக்கணும். இங்கே வால்யூமை டைரெக்டாக கொடுக்காம என்ன மட்டும் கொடுத்துட்டாங்க? ரேடியஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இது என்ன ஷேப்பா? ஸ்பியர். ஸோ நாம் இந்த ரேடியஸை வச்சு வால்யூம் ஆஃப் ஸ்பியரை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 1 சென்டிமீட்டரில், மாஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்மளால் டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? density D equal to mass by volume. நம்மளுக்கு மாஸ் தெரியும் 33, ஆனால் வால்யூம் தெரியாது. So what is the volume of sphere formula? Volume of sphere equal to 4/3 pi r cube. R ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ r power 3 அப்படின்னா 3 times r எழுதணும். ஸோ 1 into 1 into 1 அதோட வேல்யூ. பையோட வேல்யூ 3.14 கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 4.187 சென்டிமீட்டர் கியூப். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இங்கே ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்தாங்களா, ஸ்பியரோட வால்யூமும் சென்டிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ சென்டிமீட்டர்ஸ் கியூப். இப்போ நம்மளுக்கு வால்யூம் தெரிஞ்சிருச்சு. அந்த வால்யூமை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்? இங்கே டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண மாஸ் டிவைடட் பை வால்யூம், அதாவது இங்கே போட்டிருக்கோம். ஸோ மாஸ் 33 தெரியும், வால்யூம் வந்துட்டு 4.187 தெரியும். We get the answer. Density of silver sphere is 7.889 gram per unit is very important. Gram per centimeter cube. ஏன்னா மாஸ் வந்து கிராமில் தான் கொடுத்துருக்காங்க. So you will be writing like this. Okay. So that's all for today's class. Have a great day.